பாஜக ஆதரவாளர் ஸ்ரீராம் சேஷாஸ்திரிங்கிறவர் வந்து அதிமுகவுடனான கூட்டணி பாஜக வச்சா 15 தொகுதி தான் கொடுக்கலாம், அதுவே அவங்களுக்கு அதிகம் அப்படிங்கிற மாதிரி. பாஜகவுக்கு 15 தொகுதி கூட லாய்க்கு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான், அவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு. இந்த ஆள் இங்க இருந்து சொல்லிட்டு இருக்கான் எப்படின்னா பாஜகவில் ஒரு 15 சீட்டு கூட வேட்பாளர் இல்லைன்னு சொல்றாரு சார். இவரெல்லாம் ஒரு தேசியவாதி, பாஜக ஆதரவாளர். 38 நினைக்கிறேன், கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. தமிழகத்துல பாஜகவுக்கு 70 மாவட்ட தலைவர்கள் மட்டுமே இருக்காங்க சார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 3க்கு மேற்பட்ட பொதுச் செயலாளர்கள் இருக்காங்க, துணை தலைவர்கள் இருக்காங்க, அணி தலைவர்கள் இருக்காங்க. தமிழகம் முழுக்க பாஜகவை அண்ணாமலை வளர்த்து வச்சிருக்காரா இல்லையா? கட்சி தாண்டியே நீங்க யோசித்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு பொக்கிஷம். அந்த அண்ணாமலையால் அனுப்பி விடப்பட்டவர் தான் இந்த அண்ணாமலை. கேவலம் இல்லையா இதெல்லாம்? இதுல வேற நாங்க தேசியவாதி கொடலங்கவாதின்னு வெளியே சொல்லிட்டே வெக்கமா இல்லையா இவங்களுக்கு எல்லாம்? மத்திய அரசு கேட்ட பணத்தை கொடுத்து அடைச்சிருப்பாங்களோ? ஸ்டாலின் வந்து மோடி கிட்ட போய் சொல்லிட்டா கடன் வாங்கினாரு. இல்ல மத்திய அரசு எது நீங்க வாங்குற கடன் இல்ல, கொள்ளையடிக்கு நீங்க கடன் வாங்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு மத்திய அரசு கொடுக்கணும்? இதுக்கு சமீபத்தில் சென்னை மாநகராட்சியில நாய்களுக்கு கருக்கலைப்பு பண்றதுக்குன்னு சொல்லி 50 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இது எந்த கணக்கில் வரும் சொல்லுங்க? எவனாவது இந்த நாயா உங்ககிட்ட வந்து கேட்டுச்சா கரிகலப்பு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்டு? கருக்கலைப்பு கருத்தடை 50 கோடி செலவாகும். மத்திய அரசு 11 லட்சம் கோடி கொடுத்துச்சு, இங்க ஒரு 16 லட்சம் கோடி. அப்புறம் வந்து இவங்க கடனாக ஒரு 4 லட்சம் கோடிக்கு மேல வாங்கியிருக்காங்க இந்த 4 வருஷத்துல மட்டும். 31 லட்சம் கோடி ஆச்சா? மத்திய அரசு தரல, 2000 கோடியா மத்திய அரசு தரலன்னு சொல்லி ஒரு பாட்டு பாடிட்டு தெரியுறாங்கல்ல. இந்த 31 லட்சம் கோடியை என்ன செய்தாங்க? என்ன செய்தார்கள்? 31 லட்சம் கோடியை அதுக்கு என்ன திட்டங்கள்லாம் இவங்க செய்தாங்க சொல்லுங்க நீங்க? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் திரு சின்னப்ப கணேசன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். பாஜக ஆதரவாளர் ஸ்ரீராம் சேஷாஸ்திரிங்கிறவர் வந்து அதிமுகவுடனான கூட்டணி பாஜக வச்சா 15 தொகுதி தான் கொடுக்கலாம், அதுவே அவங்களுக்கு அதிகம் அப்படிங்கிற மாதிரி. பாஜகவுக்கு 15 தொகுதி கூட லாய்க்கு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான், அவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு. இவங்க எல்லாம் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா அனுகூல சத்துருக்கள்னு நான் சொல்லுவேன். பாஜகவுக்கு ஆதரவு மாதிரி இந்த பக்கம் மணி ஆடிட்டே திரிய வேண்டியது, மோடிக்கு ஆதரவு மாதிரி இப்படியெல்லாம் சொல்ல வேண்டியது, உண்மையை பேசணுமா வேண்டாமா? இவங்க எல்லாம் அரசியல் நிபுணர்கள், அரசியலில் வந்து கரை தேர்ந்தவங்க. இவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வகுத்து கொடுக்கக்கூடிய மேதாவிகள். அறிவு வேண்டாமா இவங்களுக்கு? தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துருக்கா இல்லையா சார்? 15 சீட்டே அதிகம் அவங்களுக்கு. நான் வந்து பாஜகவுக்கு ஆதரவாளர் தான், தேசியவாதி தான், ஆனால் நான் உண்மையை சொல்லணும்லான்னு சொல்ல. இது உண்மையா சார்? நான் ஒரு சின்ன புள்ளி உரத்தை சொல்கிறேன் சார். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக பிஜேபி கூட்டணி இல்லை சார். அதிமுக கூட்டணி இல்லை, எல்லாத்துக்கும் தெரியாது. எடப்பாடி தனியாக தான் நின்னாரு. அதில் பாஜக நின்றுச்சுல, அதில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி ஒரு 5-6 சட்டமன்ற தொகுதியில் வாங்கின ஓட்டை மட்டும் நான் சொல்கிறேன் சார். நாகர்கோவில் 42% தனியாக நின்று வாங்கியிருக்கு. 42, கன்னியாகுமரி 38%, வேலூர் 38%, கோவை தெற்கு 37%, அணைக்கட்டு 37%, டி நகர் 37%, கேவி குப்பம் 37%, கோவை வடக்கு 36%, குளச்சல் 35%, விளவங்கோடு 35%, நெல்லை 34%, பத்மநாபபுரம் 34%, அம்பாசமுத்திரம் 34%, சிங்காநல்லூர் 34%, கவுண்டம்பாளையம் 34%, ராதாபுரம் 34%, மதுரை தெற்கு 33%, நாங்குநேரி 32, சூலூர் 31, வேளச்சேரி 31, ஆலங்குளம் 30, துறைமுகம் 29, விருகம்பாக்கம் 29, கிள்ளியூர் 29, தளி 29, பல்லடம் 28, மயிலாப்பூர் 28, குடியாத்தம் 28, ஊட்டி 28, பாளையங்கோட்டை 27, ஆம்பூர் 26, ஓசூர் 26, ஆயிரம்விளக்கு 26, தென்காசி 26, கிணத்துக்கடவு 26, தொண்டாமுத்தூர் 25, 36 தொகுதி நான் இப்போ வாசித்தேன். 36 தொகுதியை நான் வாசித்தேன் சார். பிஜேபியில் வேட்பாளரே இல்லைன்னு இந்த ஆளு எப்படி சொல்றார்? எந்த அடிப்படையில் சொல்றார்? இன்னொரு தகவலையும் சொல்றேன் சார். 38 நினைக்கிறேன், கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. எப்படி ஒரு 68 ஏற்கனவே இருந்தது. இப்போ கன்னியாகுமரியில் 2 மாவட்டமாக நிர்வாக ரீதியாக பிரிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 70 மாவட்டங்கள் வரும். தமிழகத்தில் பாஜகவுக்கு 70 மாவட்ட தலைவர்கள் மட்டுமே இருக்காங்க சார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 3க்கு மேற்பட்ட பொதுச் செயலாளர்கள் இருக்காங்க, துணை தலைவர்கள் இருக்காங்க, அணி தலைவர்கள் இருக்காங்க. தமிழகம் முழுக்க பாஜகவை அண்ணாமலை வளர்த்து வச்சிருக்காரா இல்லையா? தமிழகத்தில் சார் திமுகவே பாஜகவை பார்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? அண்ணாமலை தானே இப்போ அரசியல் எதிராக இருக்காரு.
எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில் வேணா எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்லிக்கலாம். ஆனா தமிழக அரசியல் களம் எப்படி சார் இருக்கு? பாஜக விஸ் திமுக கூட்டணி அப்படித்தானே இருக்கு. அந்த மாதிரி தானே அரசியல் கிழமை இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த அளவுக்கு சார் 11.2%, 2.4% ஓட்ட கழிஞ்ச 2024 பாராளுமன்ற தேர்தல் இந்த மனிதர், இந்த அண்ணாமலை ஐபிஎஸ்ங்கிற இந்த அற்புதமான மனிதர் உருவாக்கி வச்சிருக்காரு. அவர் ஒரு பொக்கிஷம் சார் தமிழ்நாட்டுக்கு. கட்சி தாண்டியே நீங்க யோசித்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு பொக்கிஷம். அந்த அண்ணாமலையால் அனுப்பி விடப்பட்டவர் தான் இந்த அண்ணாமலை. இவரை பயன்படுத்துறதும் மக்களுடைய முடிவு. அது அவங்க மக்கள் தான் முடிவு பண்ணணும். மீண்டும் தமிழகத்தில் ஒரு நல்ல ஆட்சி, இந்த மாதிரி போதைப் பொருள் இல்லாத ஆட்சி, குடிகார மாநிலமாக ஆக்கப்பட்ட இந்த மாநிலத்தில் மறுசீரமைப்பு செய்யணும்னா அண்ணாமலையினால் மட்டும்தான் முடியும். மக்கள் 11.5%, 11.24% ஓட்ட பாஜகவுக்கு மட்டுமே கழுத்து எலெக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எந்த உயரத்தை நோக்கி பாஜக போயிட்டு இருக்கு? பாஜக கூட்டணி 18% ஓட்டு வாங்கியிருக்கு. இந்த ஆள் இங்க இருந்து சொல்லிட்டு இருக்கான் எப்படின்னா பாஜகவில் ஒரு 15 சீட்டு கூட வேட்பாளர் இல்லைன்னு சொல்றாரு சார். இவரெல்லாம் ஒரு தேசியவாதி, பாஜக ஆதரவாளர். எப்படி எடுத்துடுவீங்க இதை? அதனால தான் சொல்றேன், அனுகூல சத்துருக்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. விஷயம் என்ன தெரியுமா? உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? அண்ணாமலைக்கு மேல பொறாமை. எல்லாம் நான் ஏன்ட்ட கேட்டு தான் செய்யணும்னு இதை மாதிரி ஒரு கும்பல் நினைச்சிட்டு இருக்கு. அதுல முதல்ல சிக்குன ஆள் யாருன்னா இலா கணேசன். வெளிப்படையா பேசலாம். அவர் சொல்றது தான் அப்படியே அண்ணாமலை கேட்கணும்னு நினைச்சாரு. அவரை கவர்னர் ஆக்கி நாடு கடத்தி விட்டுட்டாரு மோடி. உண்மையான விஷயம். இதே மாதிரி இன்னொருத்தர் பண்ணாரு, கேடி ராகவன். கடவுளா பார்த்து அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து கட்சியில இருந்த பதவியில இருந்து தூக்கி வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க. இதான் நடந்தது. இன்னொரு ஆள் சிபி ராதாகிருஷ்ணன், அவரை இன்னொரு கவர்னர் ஆக்கி துரத்தி விட்டுருக்காங்க. இதான் உண்மையான காரணம். இதுதான். இதை மாதிரி அண்ணாமலை ஒருத்தர் கிடந்து மாங்கனி கஷ்டப்பட்டு அவருக்கு அவருடைய நல்ல சுகபோகமாக வாழ்ந்துட்டு இருக்கலாம். இன்னைக்கு இருந்தாருன்னா அநேகமாக ஐஜி ஆயிருப்பார் கர்நாடகத்தில். அந்த உயரத்துக்கு போகக்கூடியவர் அதெல்லாம் விட்டுட்டு இங்கே ஒருத்தர் கிடைச்சிருக்காரு ஒரு பொக்கிஷம். அவரை பயன்படுத்துறதை விட்டுட்டு இவங்கள ஈகோ ப்ராப்ளம். நான் சொல்றது தான் நீ செய்யணுங்கிறது அவர் கேட்க மாட்டார். அவர் ஐபிஎஸ் எதுக்கு படிச்சிருக்காரு? ஒரு மூளை, ஐபிஎஸ் மூளை இல்லை. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஜாதிகாரங்களும் அண்ணாமலையை கொண்டாடுறாங்களா இல்லையா? அவ்வளவு உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை இழிவுபடுத்தணுங்கிறதுக்காக வேண்டிய பாஜகவுல 15 பேர் கூட வேட்பாளர்களுக்கு ஆள் இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அந்த வன்மம் எப்படிப்பட்டது? கேவலம் இல்லையா இதெல்லாம்? இதுல வேற நாங்க தேசியவாதி, பொடலங்கவாதின்னு வெளியே சொல்லிட்டே வெக்கமா இல்லையா இவங்களுக்கு எல்லாம்? அசிங்கமா இருக்கு. இதெல்லாம் கூடவே இருந்துட்டு குளிப்பறிக்கிறவங்க பேர் தான் சத்துருக்கள். அனுகூல சத்துருக்கள். சத்துருன்னா எதிரி, அனுகூல சத்துருன்னா கூடவே இருந்துட்டு குளிப்பறிக்கிற வேலை. இதெல்லாம் எவ்வளவு அசிங்கமான அரசியல். உங்களுக்கு அண்ணாமலையே பிடிக்கலன்னா ஒதுங்கி போங்க, பேசாம போங்க. அவர் நேர்மையா சொல்றாரா? உண்மையா சொல்லணும்ல, அதனால சொல்றேன். பார்த்து அந்த வீடியோனால பார்த்துட்டு தான் கொந்தளிச்சு நிறைய பேர் என்கிட்ட பேசினாங்க. எனக்கு தெரியாது, பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க, அனுப்பி விட்டாங்க, அந்த லிங்க் அனுப்பிவிட்டு இதை பாருங்கன்னாங்க. அதை நான் பார்க்க முடிஞ்சது. நல்ல வேலை நீங்கள் கேள்வியை கட்டினீங்க, உங்களுக்கு நன்றி சார். முதல்ல திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தமிழ்நாட்டுடைய கடன் 9 லட்சம் கோடி, இதில் நீங்கள் அடித்த கமிஷன் எவ்வளவு? அதுக்கு பதில் சொல்லும் விதமாக திரு தங்கம் தென்னரசு, மாண்புமிகு நிதியமைச்சர், அவர் என்ன சொல்லியிருக்காரு, மத்தியில் நீங்கள் ஆட்சி செய்றீங்க 181 லட்சம் கோடி, இதில் நீங்கள் அடித்த கமிஷன் எவ்வளவு? இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது கேள்விக்கு காரணம் எங்கேருந்து இது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, இவங்க 2021 திமுக ஆட்சிக்கு வந்தபோது அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை மு.க. ஸ்டாலின் பேசியிருந்தார். எதிர்கட்சி தலைவராக இருந்துட்டு அன்னைக்கு பேசினார் பிரச்சாரத்தில். இல்லைனா வெளிப்படையாகவே அவர் பேசினது என்ன, தமிழகத்தினுடைய கடன் 5.7 லட்சம் கோடி, அதாவது 5 லட்சம் கோடியே 5,70,000 கோடி கடனில் போயிட்டு தமிழகத்தை கடனில் கொண்டு தள்ளிட்டாங்க அதிமுக ஆட்சியில். அதில் நீங்கள் எவ்வளவு லட்சம் கோடி நீங்கள் கொள்ளையடிச்சிங்க, எவ்வளோ கமிஷன் அடிச்சிங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருந்தார். அந்த இதைத்தான் இப்போ அண்ணாமலை நினைவூட்டியிருந்தார். இது அதோட அவங்க நிப்பாட்டலை சார், வெள்ளை அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்க. அன்னைக்கு இருந்த நிதி அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். இவ்வளோ கடனில் கொண்டு போய் தமிழகத்தை தள்ளிட்டாங்க, வச்சுட்டாங்கன்னு ஒப்பாரி வச்சாங்க சார் இவங்க. அப்படி வச்சவங்க நீங்கள் கடனை அடைச்சிருக்கணுமா வேண்டாமா? 5.7 லட்சம் கோடி, 5,70,000 கோடி கடனில் இருந்த ஒரு மாநிலத்தை நீங்கள் இன்னைக்கு 9.5 லட்சம் கோடி, 9.5 லட்சம் கோடி, 4 வருஷம் தான், இன்னும் 1 வருஷம் பாக்கி இருக்கு. மத்திய அரசு கேட்ட பணத்தை கொடுத்து அடைச்சிருப்பாங்களோ? மத்திய அரசு எதுக்கு? நீங்கள் இவர் ஸ்டாலின் மோடி கிட்ட போய் சொல்லிட்டா கடன் வாங்கினாரு. இல்லை, மத்திய அரசு எதுக்கு நீங்கள் வாங்குற கடன் இல்லை, கொள்ளையடிக்கி நீங்கள் கடன் வாங்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு மத்திய அரசு கொடுக்கணும்? இதுக்கு இதில் இல்லை. இது என்ன இல்லை, முதல் விஷயத்து வாங்க.
இந்த மாதிரி 9.5 லட்சம் கோடிக்கு நீங்க கடனை இழுத்து விட்டுருக்கீங்கள. இதுல நீங்க அன்னை சொன்னீங்கல்ல, எடப்பாடி கவர்மெண்ட்டை பார்த்து சொன்னீங்க, அதிமுக அரசாங்கத்தை பார்த்து சொன்னீங்களா, இதுல நீங்கள் அடித்த கமிஷன் எவ்வளவுன்னு கேட்டீங்களா, அதே கேள்வி இவர்கிட்ட கேட்டார். நீங்க இவ்வளவு பண்ணினீங்களா, கமிஷன் எவ்வளவு, லாஜிக் படி பேசுங்க சார். சமீபத்தில் சென்னை மாநகராட்சியில நாய்களுக்கு கருக்கலைப்பு பண்றதுக்குன்னு சொல்லி 50 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இது எந்த கணக்கில் வரும் சொல்லுங்க? நாய்களுக்கு கருக்கலைப்பு எவனாவது இது நாயா உங்ககிட்ட வந்து கேட்டுச்சா, கருக்கலைப்பு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்டுச்சா? கருத்தடை ஆபரேஷன், கருக்கலைப்பு கருத்தடை 50 கோடி செலவாகும் சார். அதைத்தான் நானும் கேட்கிறேன், அதைத்தான் நானும் முன்வைக்கிறேன். 50 கோடி ரூபாயில கணக்கெழுது தானே அது. எவன் சார் இதை வந்து கிராஸ் செக் பண்ண போறான்? எத்தனை நாய்க்கு இவங்க கருத்தடை ஆபரேஷன் பண்ணாங்கன்னு அதை கணக்கெடுக்க முடியுமா? இதுதான் விஞ்ஞான ஊழல். கண்டுபிடிக்க முடியாதுல்ல. 50 கோடி ரூபாய் முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே சென்னையில் 4000 கோடிக்கு நாங்கள் வந்து எல்லாம் பண்ணிவிட்டோம்னு சொன்னீங்க. ஆனால் இதில் ஏதாவது பண்ணீங்களா? அந்த இதுக்கு கணக்கு கேட்டாங்க நிர்மலா சீதாராமன். இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் கணக்கே கொடுக்கல. 98% செலவு பண்ணோம், 90% செலவு பண்ணிட்டோம், ஏன்மா எந்த மழை வந்தாலும் இங்கே ஒன்றும் பண்ணாது, இப்படி தானே சொல்லிட்டு அலைஞ்சாங்க. சரி, இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரேன். இந்தியாவினுடைய கடன் வந்து 181 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்லி ஒரு கணக்கு இவர் வாசித்திருக்காரு. இதில் நான் வந்து சில தகவல்களை அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லணும். பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே ஒரு ஊழலை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஊழல் நடந்ததாக யாராவது ஒருத்தரால சொல்ல முடியுதா? சொல்ல கூட முடியலை. அப்போ ஊழலே இல்லாத ஒரு ஆட்சியை 11 வருஷமா நடத்திட்டு இருக்கக்கூடிய மோடியை போய் இவங்க வந்து நீங்க கமிஷன் எவ்வளவு, அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இவங்க வந்து அம்மா வந்து சரியில்லை அப்படின்னா உங்க அம்மா வேசினி மற்றவனை சொல்லிட்டு போயிட வேண்டியது, அவ்வளோதான். உண்மையாக ஒருத்தர் தர்ம பத்தினியாக ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்கள வேசி பட்டம் சூட்டிட்டீங்கன்னா இவங்க அம்மா விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தாலும் இவங்க வந்து புனிதராயிருவாங்க. இதான் இந்த லாஜிக் தான் இவங்க செய்துட்டு இருக்காங்க. அது இந்தியாவினுடைய மொத்த பொருளாதாரத்தின் மதிப்பு இன்னைக்கு வந்து 3.35 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர். இந்தியா எந்த உயரத்துக்கு போயிட்டு இருக்குங்கிறது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, உலகத்தின் 5வது பொருளாதார பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்திருக்கு. 4வது இடத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. சீக்கிரம் வந்துடும். 2028 3வது இடத்துக்கு நகர்ந்துடும். இது கணிப்பு. இது இன்னைக்குள்ள நிலவரம். 2014 ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி நிலவரப்படி அந்நிய செலாவணி கையிருப்புன்னு வந்து 293 பில்லியன் டாலராக இருந்துச்சு 2014 மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி. இப்போ 2025 பிப்ரவரி 7 நிலவரப்படி 630.607 பில்லியன் டாலராக இருக்கு. 290 இருந்து அப்படி எடுத்துடுங்க, 630 டபுள் 2 மடங்கை தாண்டி போயிருக்கா இல்லையா? அந்த அளவுக்கு அந்நிய செலாவணி கையிருப்பு வச்சிருக்காரு மோடி. அடுத்து சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைச்சதே மோடி வந்த பிறகுதான். அதுக்கு முன்னாடி ஒரு பையன் இந்தியாவிலேருந்து வந்தனாலே மதிக்க மாட்டான். அப்படித்தானே? இன்னைக்கு அப்படி இல்லை. அமெரிக்க ஜனாதிபதி மோடிக்கு சேர தூக்கி போடக்கூடிய லெவலுக்கு இன்னைக்கு நம்ம நாடு அவ்வளோ உயரத்துக்கு போயிருக்கு. இதெல்லாம் உண்மையான விஷயம். இந்த சூழ்நிலையில தான் இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவினுடைய கடன் வந்து 181.74 லட்சம் கோடியாக கூடியிருக்கு. அது மோடி வந்த 10 வருஷத்துக்கு மேலே இவ்வளோ அதிகரிச்சிருக்கு. இதில் நீங்கள் எவ்வளோ கமிஷன் எடுத்துன்னு கேட்குறீங்க. உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 181.74 லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவினுடைய கடன் அப்படிங்கிற கணக்கில் வருது. அதில் 2 வகைப்படுது. ஒன்று வந்து உள்நாட்டு கடன், இன்னொன்று வெளிநாட்டில் வாங்கின கடன். இதில் இந்தியா வெளிநாட்டில் வாங்கின கடன் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 7.03 லட்சம் கோடி தான். வெளிநாட்டில் அது திட்டங்களுக்குன்னு வாங்குறாங்கல்ல, அந்த மாதிரி வெளியே வாங்குற கடன் எவ்வளோ வாங்கியிருக்காங்க மொத்தமே காங்கிரஸ் காலத்திலிருந்து வாங்கினது. இது மோடி மட்டும் வாங்கினது இல்லை, மொத்தமே வாங்கினது. இந்தியாவினுடைய வெளிநாட்டு கடன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.03 லட்சம் கோடி தான். ஆனால் மற்றதெல்லாம் உள்நாட்டு கடன். உள்நாட்டை நம்ம பேங்க்ல இருந்து சில திட்டங்களை கொடுக்கறது. ரிசர்வ் பேங்க்ல பங்கு சிறப்பு பங்கு எல்லாம் வந்து பங்கு மார்க்கெட் சந்தையெல்லாம் வந்து கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி பங்கு வெளியிட்டாங்கன்னாலே அது இந்த உள்நாட்டு கடன்ல வந்து ஆடாகும். இதெல்லாம் தெரியணும்னா கொஞ்சம் பொருளாதாரம் தெரிஞ்ச கொஞ்சம் அறிவாளியை கொண்டு போய் நிதியமைச்சரை நீங்க வைக்கணும். அடி முட்டாளை கொண்டு போய் நீங்க நிதியமைச்சர் வச்சீங்கன்னா, இல்ல போறவன் வாரவன் கண்டவன் எல்லாம் கொண்டு நிதியமைச்சரை வச்சீங்கன்னா, இப்படிதான் அவங்க விதண்டாவாதத்துக்கு பேசிருந்தீங்க. இவங்க ஆரிஜின் இப்படி தானே. இதான் நிலவரம். அப்போ இந்தியாவினுடைய வெளிநாட்டு கடன் எவ்வளவு? 7 லட்சம் கோடி. 7.03 7 லட்சம் கோடி நீங்க ரவுண்ட் பண்ணிக்கலாம். 7 லட்சம் கோடி இந்தியாவினுடைய வெளிநாட்டு கடன். இந்தியா வந்து வெளிநாட்டில் கடன் எடுத்தது. மற்றபடி இந்த பேங்கில் உள்ள கணக்கெல்லாம் விட்டுருங்க, அது உள்நாட்டு கடன்கிற கணக்கில் தான் வரும். அதனால நீங்கள் அதை கணக்கில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளிநாட்டில் இந்தியா வாங்கின கடன் நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்னையுடைய நிலவரப்படி 7 லட்சம் கோடி சார். தமிழ்நாட்டினுடைய கடன் எவ்வளவு?
9.5 லட்சம் கோடி. இந்தியா வெளிநாட்டில் வாங்கின கடனை விட தமிழ்நாடு வெளிநாட்டில் வாங்கின கடன் வந்து 9.5 லட்சம் கோடின்னா நீங்க வந்து உலக வங்கி, அந்த வங்கி, இந்த வங்கி, எல்லா வங்கியிலும் நீங்க கடனை வாங்கிருக்கீங்கல்ல. வாங்கி 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி. ஆமா, 5.5 லட்சம் கோடியில இருந்ததை 9.5 லட்சம் கோடியா உயர்த்தி இருக்காங்கன்னா 4 வருஷத்துல எவ்வளவு எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்காங்க பாருங்க. எவ்வளவு கடனை வாங்குறாங்கன்னா கடன் வாங்கி இவங்க என்ன பண்ணினாங்கன்னு நினைக்கிறீங்க? பங்கு வைக்கிறது தான், வேற என்ன? ஒவ்வொரு திட்டத்து 16 கோடி ரூபாய்க்கு பாலம் கட்டினேன்னு சொன்னாரு ஏவா வேலு. என்ன பாலத்தை கட்டினாரு? வந்த மழையில 3வது மாசத்துல மழையில பாலத்தை தூக்கிட்டு போயிட்டு. அப்ப என்ன லட்சணத்துல கட்டியிருக்காங்க? அவ்வளவு கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். சரி, இப்போ அடுத்து என்ன முக்கியமான ஒரு விஷயம், கண்டதுக்கெல்லாம் இவங்க ஒப்பிடுறது என்னது? ஊபியை பார், அங்க பார், குஜராத்தை பார், இங்க பார், இதுதானே சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு அதே பாணியில நான் சொல்றேன், நீங்க மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்தை தான் கம்பேர் பண்ணணும், ஒப்பிடணும், அதான் கரெக்டா இருக்கும். பஸ் கட்டணம்னா ஒன்று சொல்லுவாங்களா, ஆந்திராவில் பாரு, கர்நாடகத்தில் பாரு, மேற்கு வங்காளத்தில் பாரு, தமிழ்நாட்டை விட கூடுதலாக இருக்கு மின்சார கட்டணம், அங்கே பாரு, இதை தானே சொல்லிட்டு இருந்தாங்க. இதே கடனையும் நீங்கள் அங்கே பாருங்க. இந்தியா விட்டுருங்க, மோடியை விட்டுருங்க, மோடிக்கு பக்கத்தில் நீங்கள் நெருங்கவே முடியாது, அவர் கால் தூசுக்கு சமாதானம் கிடையாது நீங்கள்லாம். அதனால் நீங்கள் நிறைய பக்கத்து மாநிலத்துக்கு போவோம். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய கடன் வந்து அதிகாரப்பூர்வம் அண்ணாமலை சொன்னது வந்து இந்த வருஷம் முடியும் போது 9.5 லட்சம்னு சொல்லியிருக்காரு. இவங்க இன்னொரு புள்ளி ஓரத்தின்படி இவங்க கொடுத்தது வந்து 8.3 லட்சம் கோடி. அதை போன வருஷம் உள்ள கணக்கை தான் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய கடன் 8.3 லட்சம் கோடி 3 வருஷத்துக்கு உள்ள. அப்படி எடுத்துடுங்க. இதை மக்கள் தொகை தமிழ்நாட்டில் எவ்வளோ தெரியுமா? 8.8 லட்சம், 8.5 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இந்த மாநிலத்துக்கு 8.5 கோடி மக்கள் தொகை கொண்ட மாநிலத்துக்கு கடன் வந்து 3 வருஷத்துல இவங்க எவ்வளோ வச்சிருக்காங்கன்னா 8.3 லட்சம் கோடி வச்சிருக்காங்க. அப்படியே உத்தரப்பிரதேசத்துக்கு போங்க, ஊபியை தானே இவங்க கம்பேர் பண்ணுவாங்க. அந்த உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் தொகை எவ்வளோன்னா 25 கோடி, 25.7 கோடி மக்கள் தொகை உள்ள ஒரு பெரிய மாநிலம், இந்தியாவிலே பெரிய மாநிலம். அங்கே எவ்வளவு கடன் பார்த்தீங்கன்னா 7.7 லட்சம் கோடி. நம்ம எவ்வளோ வச்சிருக்கோம்? 3 வருஷத்துல தான். இது போன வருஷம் 1 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கணக்கு. நம்ம எவ்வளோ வச்சிருக்கோம்? 8. தமிழகத்தில் எவ்வளோ வச்சு இவங்க கூறுகட்ட அந்த திராவிடிய மாடல் அரசாங்கம் எவ்வளோ கடன் வாங்கி சேர்த்து வச்சிருக்குன்னா 8.3 லட்சம் கோடி. மக்கள் தொகை 8.5 கோடி பேர் தான் இருக்கும். ஆனால் அங்கே 25.25 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் 7.7 லட்சம் கோடி தான் கடன் இருக்கு. இதுக்கு என்ன செய்ய போறீங்க? அதே மாதிரி அடுத்தது பாருங்க, மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய தொழில் அங்கே தான் நடந்துட்டு இருக்கு. அங்கே 7.2 லட்சம் கோடி தான். அது தமிழகத்தை விட பெரிய மாநிலம். மேற்கு வங்காளத்தை பாருங்க 6 லட்சம் கோடி தான். கர்நாடகத்தை பாருங்க 6 லட்சம் கோடி தான். ராஜஸ்தானை பாருங்க 5.6 லட்சம் கோடி தான். ஆந்திர பிரதேசத்தை பாருங்க 4.9 லட்சம் கோடி தான். இவங்க ஊன்னா குஜராத்தை சொல்லுவாங்கல்ல, அங்கே 4.7 லட்சம் கோடி தான். பக்கத்தில் கூடிய கேரளா சின்ன மாநிலம் தான், அங்கே 4.3 லட்சம் கோடி தான். மத்திய பிரதேசம் பிஜேபி ஆளும் மாநிலம் தான், அங்கே 4.2 லட்சம் கோடி தான். இப்போ என்ன சொல்ல போறீங்க இவங்களுக்கு? ஆனால் இவங்களுக்கு மட்டும் இந்த சிலை திறப்பு, கட்டடங்கள் கட்டுவதுக்குள்ள டக்கு டக்குன்னு வேலை நடக்குது. அடுத்து இன்னொரு தகவலை சொல்றேன், அதிர்ச்சியான தகவல். தமிழக அரசின் ஆண்டு வருவாய், இது வந்து லாஜிக் படி எல்லாரும் யோசிக்கிறதா. ஒரு வருஷத்துக்கு இவங்க சொன்னா 4 லட்சம் கோடி எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு பட்ஜெட் போடும்போது சொல்லுவாங்க, 4 லட்சம் கோடி ரூபாய் எங்களுக்கு வருமானம் வருது, வரி வருவாய் மற்ற வருவாய் எல்லாம் சேர்த்து தமிழக அரசுக்கு வருது. அதில் நாங்கள் செலவினம் எவ்வளோ வருது, அதில் துண்டு உள்ள உழுதுன்னு சொல்லி வாசிப்பாங்க. இன்னும் 2-3 நாளையில் 14ஆம் தேதி அதை வாசிப்பாங்க, பார்த்துடுங்க. இதில் நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி, 4 வருஷம் நிறைய பொறுதில்ல, ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி ரூபா வருமானம் வந்திருக்கு அப்படின்னா 4 × 4 எவ்வளவு? 16 லட்சம் கோடி ரூபா வருமானம் மட்டுமே அரசாங்கத்துக்கு வந்திருக்கு. சரியா? கடந்த 4 வருஷத்துல மத்திய அரசு, அதாவது மோடி அரசாங்கம் இந்த 4 வருஷத்துல மட்டும் தமிழ்நாட்டுக்கு 11 லட்சம் கோடி கொடுத்துருக்கு. 11 லட்சம் கோடி எல்லாமே திட்டங்களுக்கு வரக்கூடியதான். அந்த திட்டத்தின் பேரில் வரும். அதை வந்து இவங்க வந்து கான்ட்ராக்டர் அது இதெல்லாம் போட்டு கொள்ளையடிக்கிறாங்க. நடக்குது. ஜல் ஜீவன் முதற்கொண்டு மத்திய அரசினுடைய திட்டம் தான். மத்திய அரசு 11 லட்சம் கோடி கொடுத்துச்சு, இங்கே ஒரு 16 லட்சம் கோடி. அப்புறம் வந்து இவங்க கடனாக ஒரு 4 லட்சம் கோடிக்கு மேலே வாங்கியிருக்காங்க இந்த 4 வருஷத்தில் மட்டும். 4 லட்சம் கோடின்னு வச்சுருங்க. ஒரு 16, ஒரு 11, ஒரு 4, 31 லட்சம் கோடி ஆச்சா? இந்த 31 லட்சம் கோடியும் மு.க. ஸ்டாலினும், தங்கம் தென்னரசு, இல்லைன்னா தர்மபத்தினி கனிமொழி இவங்கெல்லாம் என்ன செய்தாங்க? என்ன செய்தாங்க? 31 லட்சம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கா இல்லையா 4 வருஷத்துல? எங்களுக்கு 2000 கோடியை மத்திய அரசு தரல, 2000 கோடியை மத்திய அரசு தரலன்னு சொல்லி பாட்டு பாடிட்டு தெரியுறாங்கல்ல. இந்த 31 லட்சம் கோடியை என்ன செய்தாங்க? என்ன செய்தார்கள்? 31 லட்சம் கோடியை அதுக்கு என்ன திட்டங்கள்லாம் இவங்க செய்தாங்க சொல்லுங்க. நீங்க ஏதாவது ஒரு பேனா வச்சதெல்லாம் சொல்லக்கூடாது. பேனா வைக்க 140 கோடி, அதுக்கு இவ்வளவு கோடி, இந்த கணக்கெல்லாம் வாசிக்க கூடாது. உருப்படியா செய்தது என்னங்கிறத நீங்க கேட்டு சொல்லுங்க. ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது இவங்க சொல்லக்கூடியது.
ஆனால் இவங்க 31 லட்சம் கோடி ரூபாயை கொள்ளையடிச்சுட்டு இங்கே அந்த ரூபாயிலிருந்து எல்லா இடமும் பங்கு வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். திட்டத்தின் பெயரா எந்த திட்டம், அதான் ஜல்ஜீவனை நான் உதாரணத்துக்கு சொன்னேன். மோடி வீடு திட்டமாக இருக்கட்டும், எல்லா திட்டத்திலையும் உள்ள நுழைஞ்சு பாருங்க இதான் இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட 31 லட்சம் கோடி ரூபா அவங்க கைக்கு வந்துச்சுல. அதில் நீங்கள் தமிழ்நாட்டை எங்கேயோ கொண்டு போயிருக்கலாம்ல. இந்த 4 லட்சம் கோடி ரூபா கடனே வாங்காமே நீங்கள் எல்லாம் பண்ணியிருக்கலாம்ல. ஏன் பண்ணலை? ஆட தெரியாதவளுக்கு திருக்கோணலி தான் கதை. இவங்க அண்ணாமலையை நின்று வம்புக்கு எடுத்துக்கிட்டு சீண்டிக்கிட்டு மோடியை பாரு அங்கே பாரு. நான் நல்லவனு சொல்லவே இல்லை தெரியுமா. நாங்கள் கமிஷன் வாங்கலைன்னு அதில் நம்ம ஒத்துக்கணும். திமுக காரணம் அதில் நீங்கள் அடிச்சிக்க முடியாது. எந்த விஷயத்தையும் நீங்கள் எடுங்க, அவங்க அதை நியாயமாக ஒத்துக்குவாங்க. அதை நாங்கள் ஊழல் பண்ணலை சொல்லவே இல்லை, சொல்ல மாட்டாங்க. நீ ஊழல் நிரூபினி வேணால் சொல்லுவாங்க. விஞ்ஞான ரீதியில் நீங்கள் நாய்க்கு கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணதுக்கு 50 கோடி ரூபா சென்னையில் மட்டும் செலவு பண்ணியிருக்கீங்க. தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ செலவு பண்ணீங்கன்னு தெரியாத. இப்படி தானே நீங்கள் பண்ணுவீங்க. அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? கூவத்தை சுத்தம் செய்தார் இவங்க தந்தையார். அதே மாதிரி தான் இவங்க இதை செய்துருக்காங்க. அதே கதை தான். அதனால் இந்த மாதிரி தான் செய்வாங்களே ஒழிய வேறு எதுவும் நடக்காது. 2026 இதுக்கு விடிவு காலம் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு பிறகு ஒவ்வொரு அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு மேலே வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கு இருக்குது தெரியுமா. தானாக முன் இப்போ ஆனந்த் வெங்கடேஷ் எடுத்து வச்சிருக்காரு. ஆனால் அதே ஊழல் குற்றச்சாட்டு இருக்க அமைச்சரை தான் மீண்டும் அதுவும் நிதியமைச்சராக தூக்கி வச்சிருக்கிறாங்க. ஆமாம், எந்த அமைச்சருக்கு மேலே குற்றச்சாட்டு இல்லை. அனிதா ராதாகிருஷ்ணன் உங்கள் ஊருக்கார், அவருக்கு மேலே குற்றச்சாட்டு ஊழல் இல்லையா? இல்லை அழிக முட்டை கீதாஜிமன் மேலே இல்லையா? இல்லை பெரியசாமி மேலே இல்லையா? KKSSR மேலே இல்லையா? இல்லைன்னா துரைமுருகன் மேலே இல்லையா? இல்லைன்னா பொன்முடிக்கு மேலே இல்லையா? எந்த அமைச்சருக்கு மேலே சார் குற்றச்சாட்டு இல்லை? PTR பழனிவேல் தியாகராஜனுக்கு மேலே வேணால் ஊழல் செய்யலைன்னு சொல்லுவீங்க. நிரூபிக்கப்படலை, அதனால அமைச்சராக இருக்காங்களோ? இவங்க மேலே வழக்கு தொடுத்தது யாரு? லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழக அரசு தான் தொடுத்துருக்கு. ஒன்றும் மோடி அரசாங்கம் வந்தாலும் தொடுக்கலை. இவங்க தான் வழக்கு பதிவு பண்ணி எல்லாம் அந்த கேஸ் தான் எல்லாம் இழுத்துட்டு கிடக்கு. அதுலேயே இவங்க வரலையே. எல்லாம் ஊழல் பெருச்சாளிகள் இருந்துட்டு அப்படியே லவட்டிக்கிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டே இருக்காங்க. அவ்வளோதான். ஆனால் விடிவு காலம் 2026 தான். கடைசி முடிவு காலமாக இவங்களுக்கு திமுகவுக்கு அதுதான் 2026 தான். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.